ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. வணக்கங்க. நம்ம இந்த எபிசோடில் பெண்ணுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னும் பொழுது எந்தெந்த ஆணின் நட்சத்திரங்கள் பொருந்தி வருகிறது, மாப்பிள்ளையுடைய நட்சத்திரம் எது எது பொருந்துது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதை கருத்தில் கொண்டு தான் நம்ம இப்போ இந்த எபிசோடை வெளியிடுறோம். இந்த நட்சத்திரம் எதை பற்றி அப்படின்னா பூராட நட்சத்திரம். பூராடம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4 பாதமும் தனுசு ராசியில் அமைகின்றன. இப்போ இந்த பூராட நட்சத்திரத்தினுடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மிருகம், கலைமான், பட்சி, மன்னிக்கிறேங்க, பூராட நட்சத்திரத்துக்கு ஆண் குரங்கு, பட்சி கவுதாரி, மரம் வஞ்சி மரம், தொடை ரஜ்ஜு, மத்திய நாடி, மனுஷகணம் பொருந்தியவர்கள். மீண்டும் வாசிக்கிறோம். பூராடம் ஆண் குரங்கு, கவுதாரி பட்சி, வஞ்சி மரம், ரஜ்ஜு தொடை ரஜ்ஜு, நாடி மத்திய நாடி, மனுஷகணம். இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருந்தி வரும் ஆணின் நட்சத்திரங்கள் அஸ்வினி, ரோகிணி, மிருக சீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், ஆயில்யம், மகம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, மூலம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, ரேவதி. மீண்டும் வாசிக்கிறோம். அஸ்வினி, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், ஆயில்யம், மகம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, மூலம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, பூரட்டாதி, ரேவதி. மொத்தம் 20 நட்சத்திரங்கள் பொருந்தி வருகிறது. இது மட்டுமே உங்களுக்கு இறுதி முடிவாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. பெண்ணுடைய ஜாதகம் ப்ளஸ் வந்திருக்கக்கூடிய மாப்பிள்ளுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஜோசியர்கிட்ட பொருத்தம், அவர் ராசி கட்ட பொருத்தம் இருக்கா, அதாவது ஜாதக கட்டம் பொருத்தம் இருக்கா, நட்சத்திர பொருத்தம் இருக்கான்னு பார்த்து சொல்லுவார். அவர் சொல்கிறது தான் இறுதி முடிவாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி வெறும் நட்சத்திரத்தை பொருத்தம் மட்டும் எடுத்துக்கக்கூடாது. இது மட்டுமே இருந்தால் மட்டும் பத்தாது. சரி, எங்களுடைய இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள பதிவாக அமையும் என நம்புகிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.